Hello everyone, welcome to All in One channel. Today we are going to see another one important problem from first chapter. Okay, வாங்க பார்க்கலாம். f of x is equal to x plus 2. f of x எப்பயும் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த ப்ராப்ளம்ல பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ரெஸ்பெக்டிவ் இன்டர்வல்ஸில். ஓகேவா? ஓகே, இப்போ இன் கேஸ் x is greater than 1 அப்படின்ற கேஸில் f of x ஓட வேல்யூ என்னன்னு நம்ம எடுத்துக்கணும், x plus 2. அதே மாதிரி x ஓட வேல்யூ வந்து which is lies between -1க்கு greater, okay, and then 1ஓட சின்னது. இது எப்படி ரீட் பண்ணோம் அப்படின்னா -1 less than or equal to x less than 1 அப்படின்னா -1ஓட x வந்து எப்படி இருக்குது, பெருசா இருக்குது. ஓகேவா? ஆனா ஒன்னோட எப்படி இருக்குது, எக்ஸ் சின்னதா இருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ என்னென்ன வேல்யூஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா -1. இப்போ இந்த எக்ஸ் எங்கே லை ஆயிருக்கும், இந்த எக்ஸ் எதுல பேசுறாங்க அப்படின்னா இது எல்லாமே ரியல் நம்பர்ஸ் தான். இந்த ரியல் லைன் அதுதான் நம்ம வந்து பேசுவோம். ஸோ ரியல் நம்பர்ஸ் அப்படின்னா அந்த ரியல் நம்பர் லைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 0, இந்த சைடு அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக என்ன இருக்கும், நமக்கு நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் இருக்கும். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கும், நம்மளுக்கு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் இருக்கும். ஓகே, அப்போ இப்போ இந்த ஃபங்க்ஷன் 2வா இருக்கணும் அப்படின்னா வாட் இஸ் த கண்டிஷன், எக்ஸ் மஸ்ட் லைஸ் பிட்வீன் -1ஓட கிரேட்டராகவும் 1ஓட லெஸ்ஸாகவும் இருக்கும்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, அப்போ -1 இருக்கலாமா, இருக்கக்கூடாதா? இருக்கலாம். வை பிகாஸ் கீழே என்ன சிம்பிள் போட்டிருக்காங்க, கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா lesser than or equal to. ஓகேவா? ஸோ -1 எடுத்துக்கலாம். அதோட பெருசும் சொல்றாங்க, எக்ஸோட வேல்யூ -1ஓட கிரேட்டரா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ -1 இன்க்ளூடட் -1ஓட கிரேட்டர் அப்படின்னா இந்த சைடு போக போக ரியல் நம்பர் லைன் எப்படி இருக்கும், கிரேட்டர். இதே நம்ம வந்து இந்த சைடு போகணும்னா லெஸ்ஸர். ஆமாம் தானே, 2 1 0 -1 போகுதோ லெஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் இந்த சைடு நம்ம மூவ் பண்ணும்போது, ஸோ லெஃப்ட் டு ரைட் போகும்போது -1 0 1 2ன்னு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ -1ஓட கிரேட்டர் அப்படின்றதுனால நான் இந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணுறேன். ஸோ -1 0 1 2 எடுக்கலாமா? 1 நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. பிகாஸ் கீழே என்ன இல்லை, லெஸ் தேன் ஈக்குவல் டு இல்லை. ஸோ நான் ஒன்றுமே எடுக்கல. அப்போ என்னென்ன இங்கே சொன்ன இந்த இன்டர்வல்குள்ளே லை ஆகக்கூடிய ரெண்டு நம்பர் என்னதுன்னு பார்த்தோம் அப்படின்னா -1ம் 0வும் மட்டும்தான். ஓகேவா? சரி, ஓகே, அப்போ இங்கே எக்ஸ் இஸ் லெஸ் கிரேட்டர் தென் 1ன்னு நம்ம பார்த்தோம். அப்படின்னா அதை நம்ம ரீட் பண்ண கரெக்டாக ரீட் பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சிடும் 1ஓட கிரேட்டராக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷனில் சாட்டிஸ்ஃபை ஆகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து அடுத்த ஃபங்க்ஷன் x-1 அதோட இன்டர்வல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். x-1க்கு வந்து இதை ஃபர்ஸ்ட் நம்ம ரீட் பண்ணணும். -3 கிரேட்டர் தென் எக்ஸ், சாரி -3 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் -1. ஓகேவா? -3 less than x less than -1. ஸோ -3 வந்து எக்ஸோட சின்னதாக இருக்குது. அதாவது அப்போ எக்ஸை நம்ம பார்க்கும்போது -3ஓட எப்படி இருக்குது, இந்த சைடு ஓப்பன் ப்ராக்கெட் மாதிரி இருக்குது, ஓப்பன் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா. அப்போ -3ஓட எக்ஸ் எப்படி இருக்குது, பெருசாக இருக்குது. ஆனால் -1ஓட எக்ஸ் எப்படி இருக்குது, இந்த சைடு க்ளோஸ்டு இருக்குது. ஸோ -1ஓட எக்ஸ் எப்படி இருக்குது, சின்னதாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நம்பர் லைன் எடுக்கும்போது -3லேருந்தே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். நான் நம்பர் லைன் எழுதும்போது ஃபஸ்ட்டு -3 -2 வரும், -1 0 ஓகே. இங்கே நம்ம அவங்க சொன்ன நம்பர்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா -3 இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு -1ஓட எண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இதுக்குள்ளதான் எக்ஸ் வேல்யூ லை ஆகும். -3யும் -1ம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்க கூடாது.
ஏன்னா அங்கே கீழே என்ன இல்லை, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் இல்லை. ஸோ -1 தான் எடுத்துக்க கூடாது. ஸோ அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன வேல்யூ இல்லையாது, சிம்பிளி -2 மட்டும்தான் இந்த இன்டர்வல்ல நம்ம எக்ஸோட வேல்யூவா இருக்கும். அதை மட்டும்தான் நம்ம இந்த ஃபங்க்ஷன்ல போடணும். இன்கேஸ் உங்களுக்கு -2 எக்ஸோட வேல்யூ -2 ஃபங்க்ஷன்ல போட்டு ஆன்சர் சொல்லுங்கன்னு சொன்னாங்கன்னா, இப்போ நம்ம இந்த 3 ஃபங்க்ஷன்ல எந்த ஃபங்க்ஷனை ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா x-2 தான். ஒய்? பிகாஸ் இங்கே தான் நம்மளுக்கு யார் லை ஆயிருக்கிறாங்க, நம்மளோட கொஸ்டினான எக்ஸ் ஈக்குவல் டு -2 லை ஆயிருக்கிறாங்க. ஸோ நம்ம இந்த ஃபங்க்ஷனை சூஸ் பண்ணி அதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிப்போம். இதுலேயே நான் ஓரளவு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சம்மு வந்து பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா சம்மு வெரி வெரி ஈஸி. அண்ட் 5 மார்க்லேயும் இந்த சம் வந்து கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் சம் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் எக்ஸோட வேல்யூ 3 இருக்கும்போது f(x)ஓட வேல்யூ f(3) என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் அப்போ என்ன இந்த 3 அப்படின்ற எக்ஸ் வேல்யூ இந்த 3 f(x)ல எந்த f(x)ல வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஒன்ஸ் நம்ம எழுதி வச்சிடலாம். இதில் என்ன வேல்யூ வரும்னு பார்த்தோம், -2. ஓகேவா? இங்கே நம்ம என்ன பார்த்தோம், -1, 0. இங்கே யாரெல்லாம் வருவா, 2, 3 up to infinity வரை வந்து வேல்யூஸ் வந்து வரும். ஓகே, சரி. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, f(3) அப்படின்னா 3 எதில் வருது, இந்த ஃபங்க்ஷனில். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபங்க்ஷனை சூஸ் பண்ண போகிறோம். ஸோ f(x) இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபங்க்ஷன் அது, x+2. ஓகேவா? என்ன ஃபங்க்ஷனு, x+2. ஸோ எக்ஸ் இருக்க இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணால் போதும், எக்ஸ் இருக்க இடத்துல 3 சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ 3 + 2 ஆன்சர் என்ன வந்துடும், 5. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் f(0). 0 எங்கே லைஸ் ஆகும், இதை நம்ம பார்த்தோம் -1, 0. ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் பாருங்க, எக்ஸ் வேரியபிளே இல்லை. ஸோ நம்மளால 0வை கொண்டு போய் இந்த 3 எடுத்துகிட்டு வந்து இந்த எக்ஸ் இருக்க இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோமா. இப்போ இந்த ஃபங்க்ஷனில் 2 மட்டும்தான் இருக்குது, இதில் கூட எந்த எக்ஸ் வேரியபிளும் இல்லை. ஸோ நம்மளுக்கு f(0)ஓட ஆன்சரும் என்னது, 2 தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு f(-1.5). ஸோ -1.5 எங்கே லை ஆகும், -1.5 x-1ல லை ஆகும். இப்போ இங்கே நம்ம என்ன பார்த்தோம், -2, -1, 1. இப்போ நம்பர் லைனில் -2. ஓகேவா? and then -1. ஸோ -1 வந்து இன்க்ளூட் ஆகாது. ஓகேவா? -2 வந்து என்ன ஆகாது, இது வந்து ராங்கு. -2 வந்து -1 வந்து இன்க்ளூட் ஆகாது, +1 வந்து இன்க்ளூட் ஆகாது, சிம்பிளி -2. இப்போ அவங்க வந்து -1 தான் இன்க்ளூட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம என்ன பண்ணலாம், -1.5 வந்து எடுக்கலாம். ஏன்னா -1.5 வந்து எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, -1 இது, -1.5ன்றது இங்கே மிடில் வரும். ஓகேவா? -1.5ன்றது மிடில் வரும். -1 தான் இருக்கக்கூடாது, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர்ஸ், ரியல் நம்பர்ஸ் தான் நம்மளுக்கு தெரியும். வெறும் -2, -1 இன்பிட்வீன்ல நம்பரே இல்லையா, அப்படி கிடையாதுங்க. நடுவில் நிறைய நம்பர்ஸ் இருக்கு. அப்போ அதில் தான் இந்த -1.5 வருது. அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் -1 தான் இன்க்ளூட் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு தெரியும் கீழே என்ன இல்லை, ஈக்குவல் டு அப்படின்ற லைன் இல்லை. அதனால
ஸோ அப்போ -1.5 அப்படின்ற போது எந்த ஃபங்க்ஷன் தான் எக்ஸ் மைனஸ் ஒன் ஃபங்க்ஷன் தான். ஸோ நம்ம எக்ஸ் இருக்க இடத்துல என்ன போடணும், அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்குற -1.5 நம்ம போடணும். ஸோ -1.5 போட்டுட்டு -1 மைனஸ் மைனஸ் ஆட் பண்ணால் -2.4. எக்வைஸ் எஃப் ஆஃப் 2 இங்கே லைஸ் ஆகும் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன். ஸோ எக்ஸ் இருக்கிறதுல 2 + 2 போட்டாச்சு. -2 நம்ம பார்த்தோம் எங்கே இதில். ஸோ எக்ஸ் இருக்கிறதுல என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், -2. ரெண்டுமே தனித்தனியாக கண்டுபிடிச்சி நீங்கள் ஆட் பண்ணலாம் ஓகே, ஒரே இதில் ஆட் பண்ணணும் ஓகே. ஸோ ஆன்சர் என்ன வருது, 1. ஓகேவா? I think you all understood. Thank you. Please subscribe my channel.